கொளத்தூரில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் ஆணை 1000 நாட்கள் ஆகியும் அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து சுமார் 1000 நாட்கள் ஆகியும் 10.5% இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வடசென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் கொளத்தூர் மூகாம்பிகை திரையரங்கம் அருகே இன்று காலை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் தலைமையில் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பி.கே. சேகர், சென்னை மாவட்ட தொழிற்சங்க தலைவர் லயன் கோபால், கொளத்தூர் பகுதி செயலாளர்கள் ரா. சேரன், இ. பெருமாள், திருவிக நகர் பகுதி செயலாளர்கள் போட்டோ கார்த்திக், நா. சீனிவாசன், இளைஞரணி செயலாளர் விஜய், மாவட்ட நிர்வாகிகள் பாலச்சந்தர், பனிதா மணி, தேவராஜ், பகுதி தலைவர்கள் கொளத்தூர் குமரன், வழக்கறிஞர் எல். கோகுலகிருஷ்ணன், வட்ட செயலாளர்கள் கமலக்கண்ணன், சேட்டு என்கின்ற ஜெயக்குமார், வட்ட தலைவர் சரவணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு 10.5% இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்த கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர். கண்டிக்கிறோம் 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 வன்மையாக கண்டிக்கிறோம் 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 வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை 10.5 வழங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை, ஸ்டாலின் அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் கணினி செல்வம் அவர்கள் தலைமையில 1000க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து கொளத்தூர் தொகுதியில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எளிதாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் முறை மருத்துவர் ஐயா அவருடைய கட்டளை ஏற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதல் பேரிலும் வடக்கு மண்டல இணைப்பு செயலாளர் ஏ.கே. மூர்த்தி அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலும் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி சிறை செல்லவும் தயார் என்று 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடசென்னை வடக்கு மாவட்டத்துடைய பகுதி செயலாளர் வரிசையில கொளத்தூர் கிழக்கு பகுதி பெருமாள் அவர்களும், மேற்கு பகுதி கணினி சேரன் அவர்களும், திருவிக நகர் கிழக்கு பகுதி சீனிவாசன் அவர்களும், மேற்கு பகுதி போட்டோ கார்த்திக் அவர்களும், பகுதி தலைவர்கள் குமரன், வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் தொழிற்சங்க சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் கே.எஸ். கோபால் அவர்களும், வன்னியர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கே.என். ஆனந்த் அவர்களும், திரளான 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் 10.5 இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை மருத்துவர் ஐயாவின் கட்டளை ஏற்று தொடரும் தொடரும் தொடரும். செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.